வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிகப்பு புளிச்சக்கீரை நம்ம மாடி தோட்டத்தில் வைக்க போகிறோம். பாருங்க, நான் வந்து பச்சை புளிச்சியே போட்டதில்லை, ஆனால் வந்து சிவப்பு புளிச்ச விதை வாங்கியிருக்கேன். இதை வந்து கத்தாழ தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நிறைய விதை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும், அப்புறமா நம்ம நடுவை செஞ்சுக்கலாம். சிவப்பு புளிச்சிக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன், ரொம்ப நேரம் ஊற வைக்கல. விதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்ம இதை விதைச்சிக்கலாம். நான் சிவப்பு புளிச்சிக்கீரை தான் ஃபஸ்ட் டைமு. இது எவ்வளோ ஹைட் வரும், இவ்வளோ விதை போடணும், எதுவுமே தெரியாது. நீட்டாக வருமா தண்டு? நான் வந்து பார்த்திங்கன்னா 12-15 அந்த க்ரோ பேக் தான் எடுத்திருக்கேன். பெருசாக வருமா, நீட்டாக வருமா, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. நான் இது உங்களுக்கு முளைச்சி வந்த பிறகு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிகப்பு புளிச்சக்கீரை போட்டு பார்த்திங்கன்னா 5 டேஸ் ஆகுது. நிறைய விதை முளைச்சி வந்திருக்கு. ஆனால் தண்டுலாம் குட்டி குட்டியாக இருக்குது, எப்படி வரும்னு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு புளிச்சக்கீரை, அதுவும் சிகப்பு புளிச்சக்கீரை போட்டிருக்கேன் 5 டேஸில். இது நம்ம வந்து சிகப்பு புளிச்சக்கீரை போட்டு பார்த்திங்கன்னா 14 டேஸ் ஆகிருக்கு. ஆனால் இது சிகப்பு புளிச்சக்கீரைக்கான ஒரு அடையாளமே இல்லை, எல்லாமே பச்சையாக தான் இருக்குது. பட் எப்போ அது மாறும் என்னன்னு தெரியல. இன்னும் நான் நல்லா வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புளிச்சக்கீரை போட்டு பார்த்திங்கன்னா 23 நாள் ஆகிருக்கு. இது சிகப்பு புளிச்சக்கீரை எல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம பறிச்சுக்கலாம். இன்னும் கூட வளரணும் இது. பட் இப்போ நமக்கு சமைக்கிறதுக்கு எதுவும் கீரை இல்லாததுனால இதை இன்றைக்கி நம்ம பறித்து அறுவடை பண்ணிடலாம். நம்மளோட மாடி தோட்டத்தில் இது தான் சிவப்பு புளிச்சக்கீரை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். புளிச்சக்கீரையே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம், அதுவும் சிவப்பு புளிச்சக்கீரை. இது குட்டியாக இருக்கிறதுனால கிள்றதுனால எப்படி வளரும் என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் பறித்து விடுகிறேன். எதுவும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் விதை நம்மக்கிட்ட இருக்குது, போட்டுக்கலாம். இருங்க, நான் ஃபுல்லாக பறித்து முடிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து பறிச்சுட்டேன் எல்லாமே. பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. இது நம்ம துவையல் மாதிரி கூட பண்ணிடலாம். இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. குழம்பு கூட நம்ம வந்து கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். மொத்தமாக மொட்டை அடித்து விட்டேன் நான். இதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இதுக்கப்புறம் வரதை நான் ஷார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் போடுங்க. நான் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.